நீதித்துறை மேலே அரசு நம்பிக்கை வைக்கணும். இதே இது ரம்மி விவகாரத்தில் அரசுக்கு ஆதரவாக இதே ஜட்ஜி தான் இது பண்ணார். அப்போது அந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி மாறுவீங்கன்றது வந்து ஒரு தப்பான விஷயம். இங்கே விசாரிக்க வேணாம், நீங்கள் விசாரிங்கன்றது வந்து இது. அவங்க வேறு நோக்கத்துக்கு போனாங்க. இவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு மாதிரி போல் தெருவாக போய் கூட்டம் போட்டவங்க, ஊராக போட்டவங்க, கிராமமாக போட்டவங்க. எம்ஜிஆரை விட ஒரு இது கிடையாது, ஃபேம். இன்றைக்கும் நான் சொல்லுவேன், எம்ஜிஆர் மாதிரி எந்த நடிகரும் கிடையாது. எம்ஜிஆர்னால் எம்ஜிஆர் தான். அந்த எம்ஜிஆரை பின்பற்றியவனெல்லாம் வந்திருப்பாங்க. எம்ஜிஆர் ஒரு ஐகான். அந்த எம்ஜிஆர் தெருவில் சாதாரணமாக போவார், வருவார், எல்லாரையும் பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு. இந்த மாதிரி கூட்டம் கூடிடும், கும்பல் சேர்ந்துலாம் அவர் பயந்ததே கிடையாது. அதாவது எளிமைப்படுத்துகிறார், டைலூட் ரொம்ப ஒன்றும் இல்லாமல் அது மாதிரி ஆக்குறாரு. இப்போ இவங்க பண்ணுறாங்கல்ல, அதுக்கு அதை வலு சேர்க்கலான்னு பார்க்குறாரு. அது நடக்காது. கேட்டால் காலநிலை மாற்றம் அதுன்னு என்ன மாறினாலும் இன்றைக்கும் பாருங்கள், அந்த ஒர்க்கு தான் ஜெயிக்கும். ஏன்னா நாங்கள் வந்து அப்படியே வரும்போது சேர்த்துக்குவோம். அதுக்குள்ளே நீ பிளட்டை கொடுத்துட்டு போ, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். என்னையா இது உலக இதுவாக இருக்குது. கேள்வி கேட்டால் அதுக்கு அது இது நான் வந்து பார்த்தியா நீ வந்து போய் சண்டை போடுற இடத்துல சண்டை போடு, எங்கே சண்டை போடணுமோ அங்கே போடு. உன்னை வச்சு செய்கிறான், ஆர்எஸ்எஸ்காரன்னு சொல்கிறான், இஸ்லாமிய விரோதின்றான், அங்கே சண்டை போடு. என்னவோ இது போய்கிட்டு இருக்குது. பல இது வந்து தப்பாக தகவல் கொடுக்குறாங்க. இப்போ தெரியுதா, இவங்க இங்கேருந்து 139A போய் எல்லாத்தையும் இது கிளப் பண்ணுங்கன்னு கேட்டால் வேறு மாநில உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற கோரி தமிழக அரசு மனு அப்படின்னு உருட்டுறாங்க. சட்டத்தை நீங்கள் படிக்கலையே, நீங்கள் படிக்கணும்னு அதுக்காக நீங்கள் இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சட்டம் தெரிஞ்ச யார்ட்டையாவது கேளுங்க. அதாவது இந்த காலத்தில் நல்லது சொல்கிறோன்னு கூட நீ வந்து இப்படி அப்படி அதுக்கு ஒரு 4 பேர் கூட எனக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சமாதானத்துக்கு வர்றாங்க. நம்ம முதல்ல அதை நிறுத்த சொல்லுன்றேன். இல்லை நான் திருப்பி அடிப்பேன், அடித்தேன்னா வேறு மாதிரி அடி விடும். எனக்கு இந்த விஷயம் இல்லை. மெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். இத்தனை நாளாக நடந்து கொண்டிருந்த அந்த டாஸ்மாக் விவகாரம், அந்த வழக்கு வந்து 23ஆம் தேதி தீர்ப்பு அப்படின்றது உத்தரவு. என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு. உத்தரவு வரப்போகுது. சரி, என்ன உத்தரவு வரப்போகுது அப்படின்றது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்து 17, 18ன்னு சொல்லப்பட்ட அந்த தேதிகள் வந்து மாறி இப்போது 23 அப்படின்ற தேதிக்கு உத்தரவை கொடுத்துருக்காங்க. எப்படி என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதாவது இந்த ரைடு வந்தோன்னா ஒரு பெரிய புயலை ஏற்படுத்துச்சு. அதில் குறிப்பாக அந்த விசாகன் இவங்கள்ட்ட எடுத்த அந்த 3 செல்ஃபோனுடைய இது க்ளோனிங்கு, ஒரு பெண் அதிகாரிகிட்ட எடுத்தது, இன்னும் பல விஷயங்கள் வந்து இது. அப்புறம் அதுக்கப்புறம் பிறகு வந்து அவங்களுடைய அறிக்கை 1000 கோடி ரூபா அளவுக்கு முறைகேடு நடந்துருக்குது. ப்ளஸ்ஸு அந்த ஆலை நிர்வாகம், பாட்லிங் கம்பெனி பல அளவு ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி 10 ரூபாலேருந்து 30 ரூபா வரைக்கும் எம்ஆர்பியோட அதிகமாக வாங்கினது மாதிரிலாம் ஒரு பெரிய விவாத பொருளாக மாறிச்சு. இதை ரெய்டை எதிர்த்து இவர்கள், அதாவது டாஸ்மார்க்கும் போச்சு, அரசும் போச்சு. போனோன்னா அந்த நீதிபதிகள் பெஞ்சு வந்து டாஸ்மார்க்கை வந்து 60 மணி நேரம் இதெல்லாம் ரொம்ப சட்டவிரோதம், அதாவது எப்படி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணலாம், பதில் சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு இது பண்ணாங்க. அடுத்த ஹியரிங் வரத்துக்குள்ளே நாங்கள் விசாரிக்கலன்னு விலகிட்டாங்க. அடுத்த ஹியரிங் யாரும் எதிர்பார்க்காத ஜட்ஜி SM சுப்பிரமணியம், ராஜசேகர் அமர்வு. உடனே அந்த அமர்வு விசாரிக்கக்கூடாதுன்னா ஒரு KM விஜயன் வச்சு ஒரு சீனியர் கவுன்சிலை வச்சு சீஃப் ஜஸ்டிஸ் கிட்டே போனாங்க. அவர் எங்ககிட்டலாம் வராதிங்க, போய் வேணால் அங்கே போய் சொல்லிக்கங்க, அவங்க தான் அதை முடிவு பண்ணணும், எப்போவுமே நம்ம முடிவு பண்ண முடியாது அப்படின்னோன்னா. பொதுவாக அப்படி தான். நான் இவருக்காக வழக்கறிஞராக வாதாடிருக்கேன், அந்த கம்பெனிக்காக வாதாடிருக்கேன். இப்போ நானே ஜட்ஜாக உட்கார்றது ஒரு ஏற்புடையதல்ல, நான் விலகுறேன்ற மாதிரிலாம் சில விலகுவாங்க. அப்படி இவங்களுக்கே பிரச்சனை இல்லை, நீங்கள் என்ன வந்துட்டு இது பண்ணுறீங்கன்ற மாதிரி. நீ வேணால் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டாங்க. ஒன்றும் பெருசாக டக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. 139A ஆர்டிக்கல் கீழே எல்லா வழக்குகளையும் கிளப் பண்ணி விசாரிக்கணுன்னு. அப்படி எது வழக்கையும் இருக்கிற மாதிரி தெரியல. அது வேறு இதில் இருக்குது. இங்கெல்லாம் வராத ராசா, அங்கே நம்பிக்கை வை, அவங்க விசாரிக்கிட்டோம், அங்கே தான் நீங்கள் போகணும். இப்போ எப்படி தள்ளுபடி பண்ணுவா, வாபஸ் வாங்கிக்கிறீங்க, நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. இங்கே இவர் பிடிச்சி ஏறிட்டார். என்கிட்ட முன்னாடியே சொன்னால் பெஞ்சே போட மாட்டோமே, பெஞ்செலாம் போட சொல்லிட்டு நீங்கள் தான் வழக்குக்கே வர்றீங்க, நீங்கள் தான் ஒரு பெஞ்சிலேருந்து இன்னொரு பெஞ்சு மாற்றும் போதும் இருக்கீங்க. அப்போல்லாம் இருந்துட்டு திடீர்னு போய் சுப்ரீம் கோர்ட்டு போகிறீங்க. கொஞ்சமாவது விசுவாசமாக நடந்துக்குங்க, ஹைகோர்ட்டுக்கு நேர்மையாக இருங்க. ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் வரும். என்ன விஷயம்னா, நீதித்துறை மேலே அரசு நம்பிக்கை வைக்கணும்.
இதே இது ரம்மி விவகாரத்தில் அரசுக்கு ஆதரவாக இதே ஜட்ஜி தான் இது பண்ணார். அப்போது அந்த விஷயத்தில் நீங்கள் எப்படி மாறுவீங்கன்றது வந்து ஒரு தப்பான விஷயம். இங்கே விசாரிக்க வேணாம், நீங்கள் விசாரிங்கன்றது வந்து இது. அவங்க வேறு நோக்கத்துக்கு போனாங்க. இவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு மாதிரி போல் கிளப் பண்ணி விசாரிக்கணுன்னா அது கிளப் பண்ணி விசாரினா அதுக்கும் லேட் ஆகும். அப்படி போனாங்க, அங்கே முடியாதுட்டாங்க, மறுபடியும் இங்கேயே வந்து மாட்டிக்கினாங்க. ஆனாலும் ஃபஸ்ட்டு சௌத்ரி ஒரே நாளில் முடிக்கணுன்னாரு. 8ஆம் தேதி உங்க தான் முடிச்சிடணும், 9 வந்து இடி இது எல்லாம் முடிச்சிடணுன்னாரு. 8 வாதாடினார். ஜட்ஜே ஏதாவது வந்து போகிற அளவுக்கு வாதாடினார். 9 அதே மாதிரி, எப்பா முடிங்கப்பா நான் சொன்னால் இல்லை இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க, இன்னும் 2 நாள் பேசணுன்னாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்னு தள்ளி வச்சார். தள்ளி வச்ச அப்புறம் பார்த்தா விக்ரம் சிங்னு ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க. அவரும் வாதாடினார். அவரும் இதே தான், நான் வந்து இதில் தமிழக அரசு விலகிடுச்சு, தேவைப்பட்டால் நாங்கள் இணைந்து கொள்வோன்ற மாதிரி சொன்னாங்க. பார்த்தா அவரும் ஆஜரானார். பிபி ராமனும் வாதாடினார். நாங்கள் எங்கள் கம்பெனியில் பிரச்சனைனா நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்கிறோம், நீங்கள் யார் உள்ளே வர்றதுக்குன்ற மாதிரிலாம் வாதாடினாங்க. இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி பேசினார். ஆக்சுவலாக ஒரு ப்ரிலிம் ஸ்டேஜில் இருக்குது ஒரு விசாரணை, ஒரு ரைடு அப்படின்னா அதை பண்ணவே கூடாது, செய்யவே கூடாது. என்ன ப்ரெடிகேட்டட் அஃபென்ஸ் இருக்குது, இதெல்லாம் ஒரு இதுவா, எங்களுக்கு இசிஐஆர் கொடுக்கணும், எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கணும்னு அந்த சட்டத்தில் இல்லாத விஷயங்கள்லாம் வச்சு வாதம் பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய சட்டமே சொல்லுது. அதனால் இந்த விவகாரம் வந்து எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. 23க்கு தள்ளி வச்சுருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு அநேகமாக டிஸ்மிஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். போகிற போக்கு பார்த்தா சொல்ல முடியாது, நம்ம நினைப்பை தான் சொல்ல முடியுமே தவிர இப்படி தான் நடக்கும்லாம் சொல்ல முடியாது. இது இருக்கலாம், டிஸ்மிஸ் ஆக நடக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் தாவேகா கட்சியினுடைய இந்த பூத் கமிட்டி கூட்டம் 26, 27 அன்னைக்கு நடக்க போகுது. அதற்கு வந்து கோவை வந்து செல்கிறார் விஜய் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. கூட்டணி குறித்து மிக முக்கியமான முடிவெல்லாம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. யார் சொன்னா அப்படின்னு செய்தி சேனல்களில் எந்த சார் எல்லா சேனல்லையும் வருது, வராத சேனலே இல்லை. இதுதான் ரமேஷ் நடக்குதாமே. என்ன ரமேஷ் இது நம்ம பாப்போம் என்னடா சொல்கிறது. சுரேஷ் சார் நீங்கள் சொல்லுங்களேன், கூட்டணி சம்பந்தமாக முக்கிய முடிவுகள் நான் விடு. சரி, 2 நாட்கள் அரசியல் களத்தில் இறங்குகிறார். அந்த 26, 27 அன்று மிக முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு. ஏங்க அது பூத் கமிட்டி கூட்டம் தானே? பூத் கமிட்டி கூட்டம் தான். அப்புறம் நம்ம முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்கன்னா செயற்குழு கூட்டம் மாதிரி சொல்கிறீங்க. சொல்லணும்ல சார், அப்போ தானே. அதை தான் சொன்னேன் ரமேஷ். சுரேஷ் என்ன ரமேஷ் அங்கே என்ன நடக்குது? சுரேஷ் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த 2 நாள் மிக முக்கியமான கூட்டம் கோவையே தயாராகி வருகிறது. இந்த கூட்டம் வந்து பூத் கமிட்டி கூட்டம் என்று சொல்வார்கள். பூத் கமிட்டி கூட்டம் என்றால் பூத் லெவல் நடக்கின்றவர்களை வைத்து நடத்தப்படுகின்ற கூட்டம். இந்த கூட்டம் வந்து மேற்கு மண்டலத்தில் நடத்துகிறார்கள் நினைக்கிறேன். இன்னும் இது தொடர்வார்கள். நீங்கள் இந்த கூட்டத்தில் பார்த்தா ரமேஷ் இதில் வேற என்ன முடிவுகள் எடுப்பார்? பூத் கமிட்டி உறுப்பினர்கள் கூட்டத்தில் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்குது. அந்த உத்தரவினை பார்த்தீர்கள் என்றால் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் விளங்குகின்ற திரு புசி ஆனந்த் அவர்கள் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார் என்பதை இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரம் இந்த கமிட்டி கூட்டத்தில் தான் மிக முக்கியமான முடிவுகள் எடுப்பார். அது என்ன சுரேஷ்? அது என்னென்னா பார்த்தீங்கன்னா ரமேஷ், இந்த மாதிரி அடுத்து நம்ம என்ன யார் யார் கூட்டணி சேரலாம் என்று பார்க்க ஒரு முக்கியமான முடிவை எடுக்க இருக்கிறார்கள் என்று தெரிய வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் விஜய் கலந்து கொள்வாரா சுரேஷ்? சொல்ல முடியாது. அவர் அன்று வருகிறார், அன்று கலந்து. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ரமேஷ், அந்த கூட்டத்தில் விஜய் பேசுகிறார். கோவையை அதரவிட தயாரான தாவேகாவினர் அப்படின்னு இப்போ செய்தி சேனல்கள்லாம் செய்திகள் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்தில் பூத் கமிட்டி கூட்டத்துக்கு பூத் கமிட்டி மெம்பர்கள் மட்டும் வரணும் அப்படின்னா எப்படி கோவை அதிரும்? மாநாடு நடத்துனீங்கன்னா கோவை அதிரும். இல்லை, அது பூத் கமிட்டிக்கு வராங்க, ஆனால் விஜய் வராரு இல்லையா, அதனால வந்து இந்த மாதிரி. இன்னொரு பக்கம் ஆதவர்ஜுனாவுடைய மீண்டும் ஒரு பேட்டி, அதுவும் ஒரு பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு. மீண்டும் அதே எம்ஜிஆர், மீண்டும் அதே 1977 வாக்கு சதவீதம், டிசம்பருக்கு பிறகு பாருங்கள் கூட்டணி எப்படி மாறுதுன்னு பாருங்கள், ஜூனுக்கு அப்புறம் எங்கள் ஆட்டமே வேறன்னு நிறைய பேசியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அவர் பேட்டியில் ஏற்கனவே பொதுக்குழுவில் இதே தான் பேசினாங்க. அதோடைய ரிப்ளிகா என்ன சொல்கிறாருன்னா 77 எம்ஜிஆர் எப்படி வந்தார், ஒரு உழைப்பும் செலுத்தாத எம்ஜிஆர். அவருக்கு தமிழே பேச வராது. யாருங்க சொன்னால்? எம்ஜிஆருடைய பழைய சுடப்படாததுக்கு முன்னாடி அவருடைய வாழ்வீச்சு வேல்வீச்சு பேச்சுகளை கேட்டிருக்காரா? எம்ஜிஆர் ஒரு நாடக நடிகர், நாடகம் மூலம் தயாரானவர், தெருவாக நாடகம் போட்டவர், திமுகவாகவும் நாடகம் போட்டவர். இவர் சொல்கிறார் எந்த உழைப்பும் செலுத்தலை திமுகன்னு. திமுகவாக தெருவாக நாடகம் போட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர், கேஆர் ராமசாமி, கலைவாணர், இப்படி போடாத திரையுலக பிரபலங்களே இல்லை.
அதில் எம்ஜிஆர் ஒருவர். எம்ஜிஆர் கால் எப்படி உடஞ்சது தெரியுமா அவருக்கு? ஒரு நாடக மேடையில் குண்டு அந்த இவர் ஒருத்தர் குண்டா இருப்பார், அவரு கூட இவருக்கு பயிற்சியாளர். அவர் தூக்கி போடும்போது அவர் காலில் விழுந்துட்டார். அதில் காலை உடஞ்சிச்சு அவருக்கு, அப்படியே எலும்பு உடஞ்சிடுச்சு. அங்கேருந்து அவரை சிகிச்சை கொடுத்து அவரை இது பண்ணி எம்ஜிஆர் 3 மாதத்தோட எம்ஜிஆருடைய வாழ்க்கையை திரை வாழ்க்கையை முடிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் வந்து இன்னும் அதோட அனாவசியமாக தூக்குவார் அன்பேவாலை. 110 கிலோ இடம் உள்ளவனா தூக்கி நிறுத்துவார் அப்படியே. அது ஒரு வகையான இது. அது அப்படிப்பட்ட எம்ஜிஆர் மன உறுதி மிக்கவர், சாதாரண இது கிடையாது. அவருடைய ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா திமுகக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்காரு. திமுக 67 ஜெயிக்கான்னு நினச்சார் அண்ணாதுரை, போய் தென் சென்னைக்கு நிற்க போயிட்டார் எம்பிக்கு. ஏற்கனவே 62 இது, இப்போது நம்ம நின்று போயிடுவோன்னு போயிட்டார், நின்றுட்டார். ஆனால் எம்ஜிஆர் சுடப்பட்டதுனால அந்த போஸ்டர்லாம் ஓட்டணுன்னா தேர்தலே திருப்பி விட்டுச்சு. லாஸ்ட்டில் அண்ணாதுரை தென் சென்னை பாராளுமன்ற எம்பியை ராஜினாமா பண்ணிவிட்டு முதல்வராக பதவியேற்றார். அவர் எம்எல்ஏ கிடையாது, எம்எல்சி. இதெல்லாம் வரலாறு. எம்ஜிஆர் ஒன்றும் அப்படியே வந்துடல. இன்றைக்கி மாதிரி கேரவன் கிடையாது. எம்ஜிஆர் வந்து சுடி பேக்கர்னு ஒரு வண்டி வச்சுருந்தார். ஏன்னா அவருடைய பாதுகாவலர்கிட்ட நான் பேட்டி எடுத்திருக்கேன், எப்படி போவாங்க வருவாங்கன்னு. ஒரு கழிப்பிடம் கூட கிடையாது போகிற வழியில், வயல் தான். அந்த மாதிரிலாம் போயெலாம் கஷ்டப்பட்டு, அப்போல்லாம் வந்து 10 மணிக்கெலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, விடிய விடிய நடக்கும். சில இடங்களில் 2 மணிக்கு போய் சேருவார், அங்கே முடிச்சுட்டு 4 மணிக்கு போவார். இப்படி 24 மணி நேரமும் இயங்கியவர் எம்ஜிஆர். மொத்தமே நீங்கள் 11 மணி நேரம் தான் இயங்கியிருக்கீங்க. இப்போ அவர் கூட இந்த கேள்வி கேட்குறாரு, ஒரு நாளைக்கு 11 மணி நேரம் வேலை செய்கிற அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னு. 24 மணி நேரம் வேலை செஞ்ச அரசியல்வாதி எம்ஜிஆர்லாம். எம்ஜிஆர், கலைஞர்லாம் தெரு தெருவாக போய் கூட்டம் போட்டவங்க, ஊர் ஊராக போட்டவங்க, கிராமமாக போட்டவங்க. எம்ஜிஆரோட ஒரு இது கிடையாது, ஃபேம். இன்றைக்கும் நான் சொல்லுவேன், எம்ஜிஆர் மாதிரி எந்த நடிகரும் கிடையாது. எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் தான். அந்த எம்ஜிஆரை பின்பற்றியவனெல்லாம் வந்திருப்பாங்க. எம்ஜிஆர் ஒரு ஐக்கான். அந்த எம்ஜிஆர் தெருவில் சாதாரணமாக போவார், வருவார், எல்லாரையும் பார்த்துருக்காரு, பேசியிருக்காரு. இந்த மாதிரி கூட்டம் கூடிடும் கும்பல் சேர்ந்துலாம் அவர் பயந்ததே கிடையாது. மக்களை நேரடியாக சந்திச்சிருக்காரு, பேசியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு, தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அதுதான் எம்ஜிஆர். இப்படி எல்லாம் வந்தவர் தான் எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு நன்றாக வசனம் பேச தெரியும். அப்படி சந்தேகம் இருந்தால் நாடோடி மன்னன், மகாதேவி, இன்னும் பல படங்கள் இருக்குது, சர்வாதிகாரிலாம் பார்க்க சொல்லுங்கள். எந்த மாதிரி இருக்கும் வசனங்கள், எப்படி பேசியிருப்பாருன்னு. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு நடிக்க தெரியாதுன்னுவாங்க. நம்ம ஊரில் வந்து நான் தான் நடிப்புன்னு நினச்சின்னு இருக்காங்க. இயல்பாக நடிகர்னா நடிகர் தான். அதில் ரஜினிகாந்தும் சரி, எம்ஜிஆர் சரி, எல்லாருமே இயல்பாக நடிகர். நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை நீங்கள் உட்காந்து ஐயோன்னுவீங்களா? கம்முன்னு இருப்பீங்க, இது பண்ணுவீங்க, அவ்வளோதான். தனியாக போய் அழுதுக்குவீங்க, இது பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். இதுதான் எல்லாம் நடக்கிறது. தம்பி நானா என்னையா ஓ அதெல்லாம் கிடையாது. சரி, நீங்கள் சொன்னோன்னே இந்த நான் கடவுள் படத்தில் இந்த எம்ஜிஆர் சிவாஜி வேஷம்லாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க இதில் போலீஸ் ஸ்டேஷனில். சொல்லுவான், ஒவ்வொருத்தராகவும் சொல்லுவாங்க, தலைவரே சிவாஜியை பார்த்து உங்கள் நடிப்பெல்லாம் பார்த்துட்டு அன்றைக்கி ஒரு படம் பார்த்தேன், அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், கொன்றுவ தலைவர். அதனால் சிவாஜி கணேசன் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா 100 மீட்டர் இருந்தாலும் நாடகம் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு வந்து ஐயோ நீயா அப்படின்னா இப்படி பண்ணால் தான் அவனுக்கு அங்கே தெரியும். தலைவரே நீ போ சிங்கமே, நான் பார்த்துக்கிறேன், உனக்கு பணத்தை திருப்பி தரேன் சிங்கமேன்னு நான் வடிவேல் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஐயா அப்படி இப்படின்னு பண்ணால் தான் அங்கே இருக்குன்னு தெரியும். அது அப்படியே அவர் திரை உலகத்துக்கு வரும் பொழுது அவருக்கு அது அப்படியே காக்கி சட்டைன்னா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. காக்கி சட்டில் வேறு இது காமிச்சவங்களும் இருக்காங்க, மென்மையாக அடிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அதனால் இதுக்கு அதுதான் வரைமுறைலாம் கிடையாது. நம்ம சொல்ல வர்றது எம்ஜிஆர் மிக சிறந்த அளவில் தமிழை உச்சரிக்கக்கூடிய அவர். தமிழுங்க அவர், பிறப்பால் மலையாளம் இருந்தாலும் அவர் எங்கே ஏங்க யானை கவனிங்க, அவர் ட்ராமா வண்டியில் போய் நடிச்சிட்டு இருந்தவருங்க. நீங்கள் என்ன உட்காந்து அவருக்கு தமிழ் தெரியாது, தமிழ் வராதுன்றீங்க. அதனால் எம்ஜிஆர் வேறு, எம்ஜிஆரோட ஒப்பிட முடியாது. இன்னொன்று எம்ஜிஆர் அப்படி வந்தாரா, அன்றைக்கி பார்த்தீங்களா 2 கட்சி பெரிய கட்சி இருந்தது, இவர் 32% வாங்கினாருன்னு. எம்ஜிஆர் அப்படியே வந்துட்டார். திமுகவில் துரத்தி விட்டாங்க, அதில் பாதியை பேர்த்து எடுத்துகிட்டு வந்தார். மீதி வெளியில் இருக்கவங்க எல்லாரையும் உள்ளே சேர்த்தார். உள்ளே சேர்த்து அவர் ஒரு பெரிய கட்சியை ஃபார்ம் பண்ணார். முசிறி புத்தன்னு இவரை மாதிரியே புசியானது மாதிரியே ஒருத்தர் இருந்தார். அவர் எங்கே இருக்கணுமோ அங்கே வச்சுக்கிட்டார். அவரை கூப்பிட்டோன்னோ நீ நாவல நெடுஞ்சல் இடத்துல இருக்குன்னு சொன்னேன். அந்த இடத்துக்கு நாவல நெடுஞ்சலையும் மற்றவங்கள பயன்படுத்தினார். நாவல நெடுஞ்சல் கூட உடனே வரல, லேட்டாக தான் வந்தார். நாஞ்சில் மனோகர்லேருந்து பலரும் இருந்தாங்க, காளிமுத்து இருந்தார், பலரும் இருந்தாங்க, பல தலைவர்கள் இருந்தாங்க. எல்லாரையும் இது பண்ணால் முக்கியமாக கல்யாண சுந்தரன்னு வெளியில் ஒரு தலைவர் ஆலோசகர். நீங்கள் ஆலோசகரை தொத்தி விட்டீங்களா? 3 ஆலோசகர் அவங்கள சேர்த்திங்களா சேர்க்கலனா கூட தெரியாது. அவங்க வாட்டில்ப்பா வானா வந்தாங்க, எதாவது எழுதி கொடுத்தாங்க, எதாவது அது பண்ணு இது பண்ணால் அப்படியே முதுகு திருப்பிட்டு போனாங்க. ஏம்பான்னாங்க, நீ போப்பான்ட்டாங்க, அவங்களும் போயிட்டாங்க. இப்போ அதுவும் இல்லை. அப்போ அந்த மாதிரி இது வந்து அவர் வந்து ஒரு தப்பான ஒரு தகவலை பதிவு பண்ணுறாரு. அதாவது எளிமைப்படுத்துகிறார்.
டைலூட் ரொம்ப ஒன்றும் இல்லாமல் அது மாதிரி ஆக்குறாரு. இப்போ இவங்க பண்ணுறாங்கல்ல, அதுக்கு அதை வலு சேர்க்கலான்னு பார்க்குறாரு. அது நடக்காது. கேட்டால் காலநிலை மாற்றம் அதுன்னு என்ன மாறினாலும் இன்றைக்கும் பாருங்கள், அந்த ஒர்க்கு தான் ஜெயிக்கும். நீங்கள் வந்து அன்றைக்கி வந்தார், நாங்கள் இன்றைக்கி வந்து இப்படி நிலைமை, இவர் ஃபேம் மட்டுமே வந்து ஜெயிக்காது. அதுக்கு உதாரணம் கமல்ஹாசன், ரஜினிகாந்த், சிரஞ்சீவிங்க. சிரஞ்சீவி விடவா 34 எம்எல்ஏ ஜெயிச்சாருங்க சிரஞ்சீவி. இவனை எடுத்துக்கங்க, நம்ம பவன் கல்யாணம் எடுத்துக்கங்க, உடனே வந்துடலையே 6 எழுதுக்கு அப்புறம் தான் இப்போ துணை முதல்வர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதனால் நீங்கள் வந்து இந்த ஃபேமு ஒரு பக்கம் ஒரு மேடையாக இருந்தாலும் அதுவே எல்லாமுமாக அப்படின்னு கிடையாது. திருப்பி திருப்பி அதை சொன்னால் இல்லை நீங்கள் பாருங்கள் டிசம்பரில் இனி யாரை கேட்டால் தான் சொல்லுவாங்க போல், என்னப்பா டிசம்பரில் பாரு, அவ்வளோதான், நீ வாடா அங்கே வா. நீ இல்லை ஜூனுக்கு அப்புறம் இப்போ டிசம்பர் போயிடுச்சா? இல்லை ஜூனுக்கு அப்புறம் பாருங்க, டிசம்பரில் இந்த கூட்டணி பற்றிய முடிவுகள் எல்லாமே அப்போ வந்துடும் அப்படின்ட்டு எல்லாமே பாருங்கள். சேகரதையும் பாருங்கள், எங்கே சேர்ப்போம், எவ்வளோ பேர் காத்து டிஎன்ஏ எல்லாம் டெஸ்ட் பண்ணுவோம். எப்படிங்க நீ வந்து இந்த படம் கில்லி படம் பார்த்தியா? ஐயா நான் 5 தடவை பார்த்துக்கிறேன். டிக்கெட் வச்சுக்கிறியா? ஐயா டிக்கெட்லாம் அப்போ டிக்கெட்டு கிளம்பு. நீயே ஐயா நான் அந்த காலத்துலேருந்து உன் டிஎன்ஏ பிளட்டை கொடு, இப்படிலாம் டெஸ்ட்டு டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து தான் சேர்ப்பாங்களாம். அந்த அடிப்படையில் தான் காளியம்மாள் இதில் மிஸ் ஆகிட்டுக்கிறாங்க. டிஎம்ஏ கில்லி படத்தில் யார் நடிச்சானோன்னா ரஜினிகாந்த் இதை சொல்லிட்டுக்கிறாங்க போல, நீ ஃபெயிலு போ அப்படின்ட்டு. இப்போ என்ன சொல்கிறாங்க, நீ கன்னியாகுமரியில் போய் இரு, நாங்கள் வரும்போது சேர்த்துக்கிறேன் அப்படின்னு. அதேமாதிரி உங்கள் ஊர் எந்த ஊர்? உங்கள் ஊர் சீர்காழி. சீர்காழி. இப்போ நீங்கள் போய் சேரணும்னு வச்சுக்கோங்க, ஐயா நான் வந்து தாவேகால சேரணும், எந்த ஊர்? சீர்காழி வரும்போது அங்கே சேர்த்துக்குவாங்க. போ ஐயா நான் இப்போ சேர்றேன். சீர்காழிக்கு அவர் என்னைக்கு வராரோ அன்றைக்கி சேர்த்துக்குவார், கிளம்பு நீ. ஏன்னா நாங்கள் வந்து அப்படியே வரும்போது சேர்த்துக்குவோம். அதுக்குள்ளே நீ பிளட்டை கொடுத்துட்டு போ, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். என்னையா இது உலக இதுவாக இருக்குது. கேள்வி கேட்டால் அதுக்கு அது இது நான் வந்து பார்த்தியா நீ வந்து போய் சண்டை போடுற இடத்துல சண்டை போடு, எங்கே சண்டை போடணுமோ அங்கே போடு. உன்னை வச்சு செய்கிறான், ஆர்எஸ்எஸ்காரன்னு சொல்கிறான், இஸ்லாமிய விரோதின்றான், அங்கே சண்டை போடு. என்னவோ இது போய்கிட்டு இருக்குது. பல இது வந்து தப்பாக தகவல் கொடுக்குறாங்க. அந்த தப்பு என்ன அது இந்த வக்ஃபு மேட்ரு ஒன்று, யாரு தான் அது கேஸ் போட்டது, யாரு இதுதான் எடுத்து அங்கே பேசுனாங்க, என்ன உத்தரவு கொடுத்தாங்க, இவங்க எல்லாருமே அதை பங்கு போடுறாங்க. திமுகவும் சரி தாவேகாவும் சம்மந்தமாக இந்த பீட்டு பார்க்குற ரிப்போர்ட்டருங்களே தப்பு பண்ணாங்க. அதுதான் பிரச்சனை. அவங்களே அதை தூக்கிட்டு சுற்றுறாங்க. அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வக்போர்டு சம்மந்தமாக நீங்கள் ஒரு கார்த்திக் முன்னேற்ற கழகம், கனாமுனா கட்சி வக்போர்டு சம்மந்தமாக நீங்கள் ஒரு இது போடுறீங்க, நீங்கள் போய் போட முடியாது. AOR அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு அப்படின்னு அங்கே அதுக்குன்னே படித்து எக்ஸாம் எழுதி இருப்பாங்க, 100 பேர் இருப்பாங்க. அதில் ஒரு AOR ராஜு அப்படின்றது பிடிச்சி நீங்கள் ஃபைல் பண்ணணும், பெட்டிஷன் ஃபைல் பண்ணணும் நம்பர் ஆகிறதுக்கு. அந்த AORகிட்ட சொல்லி எனக்கு அபிஷேக் மனு சிங்வி சீனியர் கவுன்சில் வேணும்னு நீங்கள் பேசுகிறீங்க. ஓகே, அபிஷேக் மனு சிங்வி யார் பாது? கார்த்திக் முன்னேற்ற காலத்துலேருந்து வந்துக்கிறாருங்க. சரி ரைட். உங்கள் பேர்? கென்னடி. கென் முன்னேற்ற கழகம் கேமுகாலேருந்து அவர் ஒரு AOR பிடிக்கிறாரு. அந்த AOR பேர் வந்து ஏதோ மோகன் வச்சுக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கும் அபிஷேக் மனு சிங்வி வேணும்னு கேட்குறாரு. அவருக்கும் வந்து அபிஷேக் மனு சிங்வி அந்த மோகன் ரெடி பண்ணுறாரு. இப்போ உங்களுக்கான AOR அங்கே ஃபைல் பண்ணார அவர் அபிஷேக் மனு சிங்வி, இவருக்கான இது ஒரு இஸ்லாமிய அமைப்பு வருது, அதுவும் வந்து ஒரு AOR பிடிச்சி தான் வர முடியும். அவர் வந்து அங்கே போடுவார். போட்டோடனே அவங்களும் அபிஷேக் மனு சிங்வி தான் வேணும், அவர் தான் சிறப்பாக வாதாடுவார். அவங்களுக்கும் இப்போ ஒரே சீனியர் கவுன்சிலு 3 பேருக்கு அட்வொகேட்டாக அவங்களுக்கு அப்பாயிண்ட் ஆகிடுறாரு. இந்த மாதிரி 73 இதில் 73 AORங்க, 73 வேறு வரைக்குன்னா இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே இது டிஎம்கே காங்கிரஸ் எல்லாமே இருக்காங்க, OIC இந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா வழக்கு வரும்பொழுது 5 பெட்டிஷனரை மட்டும் எடுத்துக்கிறாங்க. மோஸ்ட் சீனியருன்ற மாதிரி கபில் சிபில் அண்டு அபிஷேக் மனு சிங்வி OIC தரப்பு, இன்னும் 2 தரப்பு. இதில் அபிஷேக் மனு சிங்வி ஆஜரானது ஒரு கேரளாவில் இருக்கிற இந்த ஃபைசூர் ரஹ்மான யாரோ ஒரு AOR. ஓகே, இவருக்கு யாருன்னா யாஷ் விஜய்க்கு. இதுக்கு இவர் அபிஷேக் மனு சிங் ஆஜரானது ஃபைசூர் ரஹ்மான் ஒரு இஸ்லாமிய அமைப்பு. அவர் AOR வந்து ஃபைசூர் ரஹ்மான் அமைப்பு வந்து கேரளாவில் ஏதோ ஒரு இஸ்லாமிய அமைப்பு, அதுக்காக அவர் ஆஜராகிறார். 5 மனுதாரர். டிஎம்கே கூட இல்லைன்னு நினைக்கிறேன், நான் விசாரிச்சு பார்த்த வரைக்கும் டிஎம்கே கூட இல்லை அதில், அந்த ஆஜராகிறதுல.
சீனியர் கவுன்சில்கள் இவங்க எல்லாம் ஆஜராகி வாதாடுறாங்க. வாதாடினதில் சில ஆர்டர் போடுறாங்க. அதுலேயும் தடை இடைன்னு உருட்டுறாங்கல்ல, அது கூட கிடையாது. அவங்க என்ன கேட்குறாங்க, நீ வந்து இதை நெறிப்படுத்துகிறேன், இந்த நிலங்களை எடுக்க நம்ம கூட பேசியிருப்போம். அந்த எங்கே பிரச்சனை வரும்னா நிலத்தை எடுக்கிறதுல தமிழ்நாட்டில் கூட விட்ருவாங்க. ஒரு 100 வருஷமாக நாங்கள் தாங்க வக்ஃப் போர்டு எதுங்கன்னா, அப்படியா சரி ரைட்டு, அதை டாக்குமெண்ட் பண்ணுற வேலையை பாரு, வக்ஃப் போர்டில் சேர்த்துக்கொண்டுவாங்க. ஆனால் மற்ற மாநிலங்கள் வட மாநிலங்களில் பேட்டா கொடு அப்படின்னு முஸ்லீம்கள் நிலத்தை 100 ஆண்டு பாத்தியதாக இருந்தால் கூட பிடுங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அதை தான் உச்சநீதிமன்றம் கேட்குது. நீ இஷ்டத்துக்கு இந்த மாதிரி பண்ணனா என்ன வரைமுறை இருக்குது? இந்த இப்போ சுப்ரீம் கோர்ட் இருக்குது, பார்லிமெண்ட் இருக்குது, வக்ஃப் போர்டு இடம், டாக்குமெண்ட் இல்லை, பிடிங்குவியா? இந்த மாதிரி இடத்த இங்கே பண்ண முடியாது. இதுக்கு நாங்கள் இன்டிம் ஆர்டர் போட போகிறோம். அதே மாதிரி வக்ஃப் கவுன்சிலில் நீங்கள் நான் முஸ்லீம் இதை போடுறது அது எப்படி சரியாக இருக்கும்? அதுக்கும் நாங்கள் இன்டிம் பண்ணோம். ஒன்று இவங்க துஷார் மேத்தா கவர்மெண்ட் சைடு அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து இதை நிறுத்தி வைக்கிறோம். நீங்கள் வந்து நிறுத்தி வைக்கினா எல்லாத்துக்கும் இந்த ஆர்டர் போயிடணும், ஸ்டேட் வரைக்கும் நாங்கள் கொண்டு போயிடுவோம், நிறுத்தி வச்சிடறோம். அப்படி நிறுத்தி வைக்காமல் அதை அமல்பட்டினா அது வாய்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நடவடிக்கைக்குள்ள இது நிறுத்தி வச்சிடறோம். அப்போ நாங்கள் இப்படி ஆர்டர் போடுறோம். இவங்க ஏற்றுக்கிட்டாங்க, நிறுத்தி வைக்கிறாங்க. 5ஆம் தேதி அடுத்த ஹியரிங்கு. அப்போ நீங்கள் உங்களுடைய பதில் மனு தாக்கல் பண்ணலாம். துஷார் மேத்தா யார், மத்திய அரசு சார்பாக. அதற்கு பதில் வந்து நீங்கள் 5 பெட்டிஷனர் மட்டும் வரணும். அந்த 5 பேர் தவிர மற்றவங்க எல்லாம் வாபஸ் வாங்கிக்கணும். இந்த அரசியலை பண்ணுறது அது எதுவும் கிடையாது. மற்றவங்களாம் வாபஸ் வாங்கினா டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். 5 பேர் மட்டும் எடுத்துக்குவேன். எந்த 5 பேர் நீங்கள் முடிவு பண்ணிட்டுங்க அப்படின்ட்டாங்க. ஓகேவா? இப்போது இன்னொரு ஐயா, இப்போ அபிஷேக் மனு சிங்வியே ஐயா, அந்த மாதிரி நான் வந்து தாவேக்காகவும் நான் சீனியர் கவுன்சிலு, காவேக்காகவும் இது கேவேக்காகவும் அது பில்டிங் சொல்கிறாரு வச்சுக்கோங்க. அது மாதிரி ஓகே, இந்த ஆர்டர் வந்து இவங்களுக்கும் அப்ளிகபிள் ஆகும். இதை ஒரு சுப்ரீம் கோர்ட்டு முன்னாள் பத்திரிகையாளர் அந்த இது பார்த்துருந்தவர் அவர் என்ன போடுறாரு, 70க்கும் மேற்பட்டோர் இதில் மனுதாரர்கள் இருந்தாலும் 5 பேர் விசாரணைக்கு எடுத்துட்டாலும் 70 பேர் இதுவும் எடுத்துக்கிட்ட மாதிரி தான் கணக்கு. அபிஷேக் மனு சங்வி விஜய் தரப்புக்கு தான் ஆஜரானார் அப்படின்னு ஒரு பிட்டை போட்டுடுறாரு. அதை தூக்கிட்டு இதை பார், ஏய் தற்கொலை இங்கே பாரு. ஆக்சுவலாக அது இல்லை. அபிஷேக் மனு விஜய் நான் சொன்னல ஏஓஆர்னு 2 ஏஓஆருக்கு அவர் சீனியர் கவுன்சில். அதில் ஒரு ஏஓஆர் வந்து ஒரு தர்கா, ஒரு முஸ்லீம் அமைப்பு, இது அவங்களுக்காக இவர் ஆஜராகிறாரு. அப்போ இதை பார் ஆர்டர் போட்டிருக்காங்களா அப்படின்னு. அந்த ஆர்டர் காப்பியை என்ன போட்டுதுன்னா, ஒவைசி உடைய ஆர்டர் காப்பி உடைய அந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கும் பொருந்தும். அது டெக்னிக்கலாக கரெக்டு. ஒரு ஆர்டர் 5 பேருக்கான ஆர்டரு, அந்த ஆர்டருடைய இது மீதி 70 பேருக்குமே பொருந்தும். அப்படி தான் இப்போ இவங்க எங்கே பிடிச்சி தொங்குறாங்கன்னா, எங்கள் இது தான் அங்கே பெட்டிஷனாக எடுக்கப்பட்டது, அதுக்கு தான் அவர் ஆஜரானான்ற வகையில் அங்கே தான் இவங்க அடிச்சுக்கிறாங்க. ஜோக் என்னென்னா டிஎம்கே தான் எடுத்தாங்களான்னு தெரியாது. அதில் போய் நீ சண்டை போட்டாலும் பரவாயில்ல, எங்கள் தான் அவர் அங்கே பேட்டி கொடுத்துட்டாரு ஆதவ். ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா இதுதான் உண்மை. இவங்க அபிஷேக் மனு சிங்வி இவருக்கும் சீனியர் கவுன்சிலு. ஆனால் அங்கே 5 பெட்டிஷன் எடுத்ததில் இவங்க பெட்டிஷன் கிடையாது. இவங்களது 336. அந்த 336 அதில் கிடையாது. ஏன்னா ஆர்டர் காப்பி இப்போ கூட நீங்கள் கூட கொடுக்குறேன் போட்டு பாருங்கள், கிடையாது. அதில் வேறு ஒரு அமைப்புக்கு போராடினதில் அந்த ஆர்டர் போடும் பொழுது அப்ளிகபிள் டு டிவிகே, அப்ளிகபிள் டு டிஎம்கே, அப்ளிகபிள் டு அதர்ஸ், யார் இருக்காங்க எல்லாருக்குமே அந்த ஆர்டர் அப்ளிகபிள் ஆகும். இது தாங்க நடந்தது. இப்போ புரியுதா? இதை எடுத்துகிட்டு உருட்டுறாங்க. இதில் இன்னொன்று தடை நாங்கள் தான் தடை. என்ன தடை வாங்கினா? அவன் இன்டிம் ஆர்டர் போடுறேன்னாரு. ஐயா நாங்கள் நிறுத்தி வச்சுக்கிறோம் ஐயான்னொன்னே, ஓகே இப்போ இதுக்கப்புறம் அது இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அடுத்த 5ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இதில் தடையும் கிடையாது. இப்போ தெரியுதா, இவங்க இங்கேருந்து 139A போய் எல்லாத்தையும் இது கிளப் பண்ணுங்கன்னு கேட்டால் வேறு மாநில உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற கோரி தமிழக அரசு மனு அப்படின்னு உருட்டுறாங்க. சட்டத்தை நீங்கள் படிக்கலையே, நீங்கள் படிக்கணும்னு அதுக்காக நீங்கள் இது பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சட்டம் தெரிஞ்ச யார்ட்டையாவது கேளுங்க, சார் இது என்ன சார் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே என்னன்னு. நான் 3 நாளாக போட்டு விட்டுட்டு இவங்களுக்கு பதில் சொல்லலாம் ட்விட்டரில், மறுபடியும் பாஞ்சு போராண்டு வானுங்க. ஏன்னா இவங்களுக்கு விவரம் சொல்லி இவங்களுக்கு கிளாஸ் எடுக்குதா வேலை. இது இன்னும் 2-3 பேர் போட்டிருக்காங்க. அவங்கள்ட்டையும் போயிட்டு பார் இந்த கவிட்டு ஓடு அது இதுன்னு போட்டுன்னு. இவங்க வந்து என்னென்னா நுனிப்புல் மேயறது. இப்போ நான் சொல்கிறோம், ஏன்பா 2 தீர்மானம், முக்கிய தீர்மானம், அது தேர்தல் ஆணையம் போனால் அடிப்படும். ஒன்று வந்து நிர்வாகிகள் நியமனத்துக்கு ஒப்புதல், இன்னொன்று வரவு செலவுக்கு ஒப்புதல் வாங்கணும்னு. அது அங்கே விஜய்க்கு புரியுது. அவர் குரூப் லெஃப்ட் ரைட் விட்ருக்காரு. இப்போ அவன் உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ நம்ம இந்த மாதிரி பண்ணல, சிக்கலாக என்ன பண்ணலான்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே கீழே இருக்குதுங்க, அது தெரியுமா உனக்கு?
அது படிய நான் கூட நினச்சேன் நம்ம எதாவது படிக்காமல் விட்டோமோன்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்து பார்த்தா தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பாராட்டு. ஏன் பாராட்டுக்கும் நிர்வாகிகள் ஒப்புதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் நிர்வாகியாக ஒரு கட்சி வருதுன்னா, ஒரு கட்சி அந்த யார் சொல்கிறாங்களோ அவங்களெலாம் நான் இது விளக்கமாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க. வாத்தியார் மாதிரி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதாவது ஒரு கட்சி, அந்த கட்சியுடைய அமைப்பு விதிகளுக்கு வந்து அனைத்துக்கும் ஒப்புதல் தருவது பொதுக்குழு தான். அந்த பொதுக்குழு தான் அதோடைய முடிவை தான் நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் வந்து பதிவு பண்ண முடியும். அதை தான் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கும். உதாரணம் வேணும்னா ஏடிஎம்கேல பொதுச் செயலாளர் தேர்வில் எவ்வளோ பிரச்சனை நடந்தது, ஏன் எடப்பாடி இருக்கட்டும், ஏன் ஓபிஎஸ் நீங்கள் இல்லைன்றாங்க? பொதுக்குழு முடிவு பிரகாரம் எடப்பாடி பொதுச் செயலாளர். உங்களுக்கு எவ்வளோ 2000 சில்லற, உங்களுக்கு 50 ஓடு முடிச்சா. சேம் இதே தான். இப்போ இங்கே இன்னொன்று, அந்த பொதுக்குழு ஏன் ஓபிஎஸ் ஏன் எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டதை அந்த பொதுக்குழு அங்கீகரிக்கிறது. இப்போ இங்கே ஃபஸ்ட் டைம் தான் வர்றீங்க. அப்போது தலைவராக இவர் வர்றாரு. தலைவராக இவர் வந்து ஏற்கனவே பயிலாக வச்சுருப்பாங்க. தலைவருக்கே அனைத்து அதிகாரம், தலைவர் தான் நியமிப்பதும் நீக்குவதும் நியமிப்பதும்னு. அப்போ தலைவராக இவரை நியமித்து இவருக்கான இந்த அதிகாரம் நீக்குவதும் நியமிப்பதுக்கான அதிகாரம் அது பொதுக்குழு ஒப்புதல் கொடுக்கணும். ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி பொதுக்குழு நடத்தலை. அப்போ இந்த பொதுக்குழு ஒப்புதல் கொடுக்கணும். ரெண்டாவது, தலைவர் நியமித்தார்ல புஷி எல்லாரையுமே, ராதவ், சிடிஆர், மற்ற எல்லாருமே, இவங்களுக்கான நியமனத்துக்கும் ஒப்புதல் கொடுக்கணும். இதுக்கான ஒரு நான் எப்படி சொல்கிறேன்னா, இவங்களுக்கு பாராட்டுன்றது ஒப்புதல் கிடையாது. தலைவராக அது ஒரு தீர்மானம். தலைவராக விஜய் நியமிக்கப்படுகிறார். தலைவராக விஜய் அவர் தான் இந்த கட்சியுடைய நிறுவனர், அவர் தான் தலைவர். அவருக்கு தான் நியமிப்பதற்கும் நீக்குவதற்கும் அனைத்து அதிகாரங்களும் அவருக்கு உண்டு என்பதை இந்த பொதுக்குழுவில் வைக்கிறோம். அதற்கான ஒப்புதல். அடுத்து தலைவர் வந்து இவங்களெல்லாம் நியமித்தாங்க, அதுக்கு ஒப்புதல். இந்த 2 தீர்மானம் வைக்கணும். இதோடு சேர்த்து வரவு செலவு தீர்மானம். இதை இல்லைன்னு சொன்னால் அதிக தூக்கின்னு வந்துட்டு நமக்கு உட்காந்து வகுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. என்னத்தை சொல்கிறது, நான் போய் தொலைங்கன்னு தான் விட்டு போகணும். இது மேலே நம்ம வந்து, அதாவது இந்த காலத்தில் நல்லது சொல்கிறோன்னு கூட நீ வந்து இப்படி அப்படி, அதுக்கு ஒரு 4 பேர் கூட எனக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆளெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சமாதானத்துக்கு வர்றாங்க. நம்ம முதல்ல அதை நிறுத்த சொல்லுன்றேன். இல்லை நான் திருப்பி அடிப்பேன், அடித்தேன்னா வேறு மாதிரி அடி விடும். எனக்கு இந்த விஷயம் இல்லை. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், நான் அவங்களுக்குலாம் சொல்கிறேன். விஜயை கண்டபடி தனிப்பட்ட முறையில் பல பத்திரிகையாளர்கள் திட்டுறாங்க, அவர் குடும்பம் வரைக்கும் திட்டுறாங்க. என்னைக்காவது விஜயை மரியாதை குறைவாக நம்ம பேசிக்கிறோம்? இல்லை வேறு யாரையாவது நம்ம ஒரு கிண்டல் ஜாலி பண்ணுவோம். உனக்கு ஒசரம் தான் குறுகுறுன்னு பார்க்குறாரு தலைவர்னா ஒரு ஜாலி, அவங்களே ரசிப்பாங்க, அவரே ரசிப்பார். இது சட்டையர். அதை தாண்டி ஏதாவது மரியாதை குறைவா? ஆனால் விஜயை, அவர் குடும்பத்தை ரொம்ப மோசமாக சித்தரிக்கிற பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. பேர் சொல்ல விரும்பல, நான் பலரை சொல்ல முடியும். அங்கே பாயிறியா, ஏன் இங்கே பாயிற? அது நான் ஒருத்தர் கேட்டேன், என்னங்க இது விஜயெல்லாம் திட்டுறாங்க, இப்படிலாம் திட்டுறாங்க, ஆனால் அங்கே இவங்க கோபம் எதுவுமே இல்லை, ஆள் போட்டு திட்டல, அந்த நபருக்கு ஆள் போட்டு திட்டல. நம்ம கட்சியுடைய அமைப்பு மற்ற விஷயங்கள் பேசுகிறோம். இந்த 2 நபர்கள் விஜய் ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறோம். இது இப்படியே போச்சுன்னா சிக்கல்னு சொல்கிறோம். நம்மளை மட்டும் திட்டுறாங்களே ஏங்க அப்படின்னு கேட்டால், ஏங்க நீங்கள் விஜய் திட்டல, விஜய் திட்டினா உங்களை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் அவங்கள திட்டுறீங்க, அவங்களுடைய வேலையை சொல்கிறீங்க, திட்டல, அவங்க வேலையை விமர்சனம் பண்ணுறீங்க, அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அதனால் உங்களுக்கு ஆள் போட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் விஜய் திட்டுங்களேன், உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க, ஜாலியாக கடந்து போயிடுவாங்க. நான் இப்போ சொல்கிறேன், போய் தேடு, விஜய் யார் திட்டுறானவங்களும் திட்டு, தைரியம் தான் பண்ணு. உன் தலைவனை தானே திட்டுறாங்க, உன் தலைவன் குடும்பத்தை தானே திட்டுறாங்க, ஏன் அங்கே போக மாட்டேங்கிற? அதுதான் மேட்ரு. அப்போது எங்கே எப்படி யார் ஆள் வச்சு பண்ணுறாங்கன்னு இப்போவும் சொல்கிறேன். இந்த விஷயங்கள் விமர்சனங்கள் தொடர தான் செய்யும். விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் கொடுங்க, இல்லை இது இப்படின்னு சொல்லுங்கள். அதை தாண்டி வேறு எதாவது பண்ணால் இன்னும் சீரியஸாக இருந்தால் இன்னும் பல விஷயங்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க தரத்துக்கு நான் இறங்குற வேலை மாதிரி கூட வரும். நான் அந்த வேலையை பண்ணவே மாட்டேன். இது வந்து எப்போவுமே விமர்சனம் என்பது வரும். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டிங்கல்ல, இப்படி நடக்கலைன்றது தானே விமர்சனம். ஒன்று வேறு என்ன பண்ணுறாங்க, இது பண்ணலன்றோம், அதுக்கு ஐயோன்னு துடிச்சா ஏன் துடிக்கிற? சாதாரணமாக பதில் சொல்லு. இவர் யார் தெரியுமா, என்னை பற்றி ஒரு இது, ஏன் என்னை பற்றி ஒரு முன்னுரை கொடுத்துட்டு தான் சொல்லணுமா? அது எல்லாருக்குமே தெரியும். நீ வந்து இளம் பத்திரிகையாளர் நான் எங்கே தானே இருக்கேன், நான் இளம் பத்திரிகையாளர். அதை விட்டுருங்க, அவங்களாம் ஒரு பொருட்டாக மதித்து ஏதாவது இது பண்ணோன்னா அது மூலிமா மறுபடியும் பாரு அவங்க பதில் சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி போகும். என்ன பிரச்சனைனா, இது கூட சொல்கிறேன், இப்போ இதுக்கு தான் பதில், வேறு அதுக்கப்புறம்லாம் வந்து இவங்களாம் கண்டுக்கிற மாதிரிலாம் இல்லை.
நம்ம விமர்சனம் வச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். என்ன விஷயம்னா தெரிஞ்சுக்கிட்டோம், மற்ற ரசிகர்கள் மற்றவர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு கட்சி அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் கட்சிக்குள்ளே ஆளை கொண்டு வரல, கட்சிக்குள்ளே ஆள் வர வர தான் கட்சி பலமாகும், நம்பிக்கை வரும். இந்த மாவட்டத்தில் இந்த தலைவர் வந்திருக்காரு, அந்த மாவட்டத்தில் வந்திருக்காரு, அது இதுன்னு. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, செந்தில் பாலாஜி வந்தால் பிறகு கொங்கு மண்டலம் எப்படி இருக்குது திமுகவில்? ஒரு முத்துசாமி இருக்கிறதுனால கொங்கு மண்டலம் எப்படி இருக்குது? அங்கே யாராவது திமுகவில் இருந்து வளர்க்குறாங்களா? இதுதான் வித்தியாசம். அப்போ நான் யாரையுமே விட மாட்டான். அவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பேன், ப்ளட் டெஸ்ட் கொடுத்துட்டு போப்பா, சுகர் இருக்குதா, வேணாம் நீ வேணாம், வேணா இப்படி பண்ணால் என்ன கதை? இதை வந்து சொல்கிறவனை போட்டு மிதிக்கிறது, விஜய் குடும்பத்தை திட்டுறவனை கண்டுக்கிறதே இல்லை. அப்போனா எங்கே பிரச்சனை? அடிப்படையில் யோசிக்க வைக்கிறோம். அந்த ரசிகரை யோசிப்பான், ஆமாம் அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்குது, ஏன் ஆள் வரல? ஆனால் அதுக்கு நான் அந்த மாவட்டத்துக்கு வரல, அங்கே சேர்த்துக்குவார். அப்போ நான் அண்டார்டிகாவில் இருக்கிறேன், நான் வந்து இங்கே வந்துட்டேன் சேர்றேன்னா, நீ அண்டார்டிகாவில் போய் வெயிட் பண்ணு, தலைவர் அங்கே வரும்போது சேர்த்துக்குவாருன்னா என்ன கதை இது? நான் கனடாவால் தமிழர் சார், நான் வந்து தாவகையில் சேரணும் வரேன், கனடாவுக்கு தலைவர் வருவார் அப்போ சேர்த்துக்குவார். நான் அப்படின்னா தலைவர் என்றைக்கு வர்றது, நான் என்றைக்கு சேர்றது? தெரியுதா அந்த வித்தியாசம்? இந்த மாதிரி வினோத விளக்கங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. பாவம் பசங்களாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. விஷயம் என்னென்னா, இவர்கள் ஏமாற்றுவதை மறைப்பதற்காக எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாரு, டிசம்பரில் பாரு, ஜனவரியில் பாரு, இந்த கூட்டம் பாருங்க, 19 மாவட்ட செயலை போட்டியா? ஒரு 19 மாவட்ட செயலை இல்லாமல் எப்படி ஒரு மாவட்டம் இயங்க முடியும்? கேட்டால் அது எங்கள் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ என்ன சொல்கிறேன்னா, பொதுக்கு வந்துட்டுல்ல, சினிமா போடுற, ரிவ்யூ பண்ணுறான், படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு. நாங்கள் கோடிக்கணக்கில் படம் எடுத்து போட்டோம், எங்களை போய் வந்து நீ ஒரு டிவி முன்னாடி உட்காந்து, ஆமாம் பண்ண தான் செய்வோம், நாங்கள் தான் துட்டு தரோம், நாங்கள் தானே துட்டு தரோம். அதுவும் சும்மா வாங்குற 200ரூவாங்கிற இடத்துல 1000 வாங்குறல்ல, 1500 வாங்குறல்ல, நேர்மை நீதின்னு பேசுகிறீங்க. 200ரூவா டிக்கெட் விற்கிறீங்க, 1000 1500 விற்கிறீங்கல்ல. கேட்டால் நீங்கள் வந்து பார்க்குறீங்க, நாங்கள் பார்க்குறோம்ல, நான் பார்த்துட்டு வந்து போயிட்டேன்ல, மற்றவன் வந்து போகக்கூடாது, நான் விமர்சனம் பண்ணுறேன். அந்த விமர்சனம் கரெக்டு தானே? நாங்கள் படம் எடுக்கிறோன்னா அப்போ நீ படம் எடுப்பேன், நாங்கள் ஒன்றுமே சொல்லக்கூடாது. 100ரூவா டிக்கெட் 1500 விற்றா நாங்கள் வந்து பார்த்துட்டு போகணும். காலம் பூரா உனக்கு நீ சொல்கிறதே கேட்டுட்டு இருக்கணும். எப்படி அது? ஆட்டு மந்தைகள் தான் அப்படி இருக்க முடியும். ஒரு ரசிகம் கூட இருக்க மாட்டான். ஏன்னா எல்லா படமும் ஓடிச்சா? இவருக்கு சொல்ல, நான் எல்லாருக்குமே சொல்கிறேன். இப்போ விஜய் அஜித் விடாமுயற்சி வந்துச்சு, அஜித் ரசிகர்களை பார்த்தாங்களா? என்னடா தலைவன் படம் பூரா அடி வாங்கினுக்கிறான். 87ல் அவன் எவனோ ஹாலிவுட்டில் எடுத்தான், அங்கே கரெக்டாக இருக்கும். அவன் அடி வாங்குவான், உதவ வாங்குவான், வாயை கிழிச்சு அனுப்புவானுங்க, ஏதோ நடக்கும். நம்ம ஊரில் நம்ம ஹீரோவை தான் பெருசாக நினைக்கிறோம். இப்படின்னாருனா 50 பேர் அங்கே போய் விழணும். ஏன்டா இந்த கைக்காடாவில் 50 பேர் அடிக்கிறதுன்னா அவனுக்கு கேட்க மாட்டான். பட்டார்னு ஒரு இரும்பு ராடை வச்சு தலையில் அடிப்பான், டொங்குன்னு சவுண்டு கேட்கும். இங்கே என்ன மெட்டலாக இருக்குது? சத்துன்னு தான் சவுண்டு கேட்கும். பார்த்துட்டு தலையில் வேணா யாராவது அடித்து பார்த்தா இது பாருங்க, ஆனால் டங்குன்னு சவுண்டு கேட்கும். பார்த்துறீங்களா? மெட்டலாக வச்சுக்கிறாங்க உள்ளக. அந்த அடி வாங்கினா ஒருத்தன் மூளைக்குள்ளே ரத்தம் கட்டி கோமாக்கு போயிடுவான். ஆனால் நம்ம ஹீரோ அப்படி இது பண்ணிட்டு இன்னும் உளுந்து கிடப்பார், திடீர்னு பார்த்தா கண்ணு முடிச்சு சண்டை போடுவார். இந்த கூத்தெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இப்படி விரும்புகிற இதில் போயிட்டு அடி வாங்கிட்டே இருக்கிற மாதிரி படம் எடுத்துனா ஓடாது. இதுதான் யதார்த்தம். நான் பண்ணுறது இது மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் இதாங்க விஷயம், இதான் நடக்குது. நம்ம எப்போவுமே உண்மையை தேடுவோம், உண்மையை தான் சொல்லுவோம். நீ யாராக கூட இரு, நீ எவ்வளோ பெரிய கொம்பனாக கூட இரு, உண்மை நீ சொன்னா ஓகே ஏற்றுக்கிறோம். நீ பெரிய கொம்பன் என்கிட்ட வந்துட்டு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னா, உங்களை நான் அவதூறு பண்ணல, உங்களை நான் வந்து கேவலமாக பேசலை, மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. என்ன விமர்சனம் பேசுகிறோம், அதில் நம்மளை அறியாமல் 4 நகைச்சுவை வரும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி.